அமெரிக்கா தொடர்ந்தும் மேற்கொள்ளும் ஒருதலைபட்சமான நடவடிக்கைகள் மற்றும் தடைகள் காரணமாக அமைதியான தீர்வு எட்டுவதற்கான வாய்ப்புகள் தடைப்பட்டுள்ளதாக மாஸ்கோ நகரில் ஊடகவியலாளர்களை சந்தித்த ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரான் எப்போதும் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருந்தபோதிலும் அமெரிக்காவின் செயற்பாடுகள் காரணமாக அது பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமை இவ்வாறு இருந்த போதிலும் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஈரானுடன் முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகளின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது என ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அபாஸ் அரக்ஷி ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பு இன்று சென்ட் பீட்டர்ஸ் நகரில் நடைபெறவுள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை மட்டுப்படுத்தி இன்றுடன் 55 நாட்கள் ஆகின்றன. இந்த நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை அண்மித்த பகுதியில் இன்னும் 105க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சிக்கியுள்ளதாக சுயாதீன எரிபொருள் போக்குவரத்து கப்பல் உரிமையாளர்களின் சர்வதேச சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த கப்பல்களில் சுமார் 2400 பணியாளர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உணவு மற்றும் நீர் உள்ளிட்ட அடிப்படை விநியோகங்களை நிர்வகித்தல் மற்றும் கழிவுகளை அகற்றுதல் போன்ற பணிகள் காரணமாக கப்பல் பணியாளர்கள் கடுமையாக சோர்வடைந்து மன அழுத்தத்துடன் காலத்தை கழிப்பதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான சூழலில் ஹோர்மூஸ் நீரிணையை திறப்பது தொடர்பில் புதிய யோசனையொன்றை பாகிஸ்தான் ஊடாக அமெரிக்காவுக்கு ஈரான் வழங்கியுள்ளதாக அக்சியோஸ் செய்தி சேவையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவினால் பலத்த எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பின்னொரு காலத்தில் முன்னெடுக்க முடியும் என ஈரான் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன.